அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். குமாரபாளையம் வந்திருக்கோம். லூயிஸ் இருக்குது அப்படியே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைட்டில் வந்து நிறைய வேலைகள், அதாவது சம்புடைய காங்கிரீட்டு போட்டோம். அது மாதிரி ஃப்ரண்டில் ஒரு 4 காலம் வந்து இப்போ காயின்ட் போட்டோம். பைல் மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு தனியாக ஒரு ஃபுட்டிங் காயின்ட் ஒன்று போட்டோம். அப்படியே ஆவரேஜாக இந்த சைட்டில் என்னென்ன வேலைகள் இப்போ வந்து இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டுருக்கு. வண்டி காட்டுறேன் பாருங்கள். செப்டி டேங்க் கட்டியாச்சு. பேஸ்மெண்ட் வந்து பிசிசிலாம் போட்டு கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. சைட்டை சுற்றியுமே வந்து வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ பேஸ்மெண்ட் லெவல் வந்திருக்கு. இந்த லெவலில் என்னென்ன வேலைகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி வெளியில் இருக்கிற வேலைகளை எல்லாத்தையும் கோர்வையாக நம்ம கொண்டு வந்துட்டுருக்கிறோம். தனி தொட்டி, செப்டி டேங்கு, காம்பவுண்ட் வால் எல்லாத்தையும் எடுத்து வந்துருக்கிறோம். அது மாதிரி வந்து வீட்டை சுற்றி செட்பேக்கில் வந்து கிராஸ் இருக்கிறத ஒதுக்கிட்டு பர்ஃபெக்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் அவுட்டரில் வர மாதிரி அந்த ஸ்பேஸுக்காக வந்து ஒரு தடுப்பு ஒன்று ரெடி பண்ணுறோம். அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் இது பண்ண போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சைட்டில் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, பிசிசி வீடியோ லாஸ்ட்டாக நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா, செப்டி டேங்கு, சம்பு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாட்டு ஒரு ஈசானியம் மூலம் நல்லா வளர்ச்சியாக, அதாவது அளவு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு 92, இந்த பக்கம் ஒரு 137, இந்த மாதிரி ஒரு கிராஸ் இருக்கிறது. மேற்கு பக்கம் 92, கிழக்கு பக்கத்தோடைய 137, அந்த மாதிரியான ஒரு கிராஸ் இருக்கிற இந்த முக்கோணமாக வரும். இந்த இடத்துல இந்த இதில் ஒரு முக்கோணமே வரும். இந்த 92க்காக நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி இந்த இடத்த தனியாக ரெக்டாங்குலர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காலம்லாம் போட்டோம். அது பண்ணியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் ரெகுலர் ஆக்டிவிட்டிங்கிறதால அது நம்ம இண்டிவிஜுவலாக வீடியோ பண்ணல. அது மாதிரி இதை வந்து அந்த பக்கம் 60 அடியும், இந்த பக்கம் வந்து இப்படி கிராஸில் வந்து 80 அடி சுச்சம் வருது. அப்போ இந்த முக்கோணத்தை பிரிக்கிற மாதிரியே இங்கே ஒரு பார்ட்டு சின்னதாக இந்த லைனுக்காக, அந்த கார்னர்லேருந்து இந்த லைனுக்காக வந்து, அப்போ இந்த இடத்த சுற்றியும் 4 பக்கமுமே ரெக்டாங்கிள் திருப்புறதுக்காக வேலைகளும் ரெடி பண்ணுறோம். இங்கே வந்து இந்த கார் கேட்டு வரதுக்காக 16 அடியும், அங்கே விக்கெட் கேட்டு வரதுக்காக 6 அடியும் வச்சு இங்கே ஒரு 4 பில்லர் போட்டிருக்கோம். இந்த கார்னரில் ரைட்டாங்கிள் திருப்பத்துக்கு ஒரு பில்லர் ஒன்று தோண்டியிருக்கு. இன்றைக்கி என்ன வேலை நாங்கள் செய்ய வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த 4 குழியும் வந்து ஸ்டார்ட்ரு போட்டு பெட்டி மாட்டணும் ஒன்று. அது மாதிரி தண்ணி தொட்டி ஆர்சிசி சம்பு, அண்டர் கிரவுண்ட் சம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அவுட்ரு 4.5 அங்குல வால் போட்டு, உள்பக்கம் 7 அங்குலம் காங்கிரீட் போட்டு, மெயின் ராடு, டிஸ்ட்ரிபியூட்டர் அனைத்துமே வந்து 10 mmங்கிற சைஸில் போட்டு, பாட்டம் டபுள் மேட், வால் டபுள் மேட் போட்டு, எல்லாமே 7 இன்ச்சு, பாட்டம் 7 இன்ச்சு, வால் 7 இன்ச்சு, அந்த மாதிரி போட்டு, ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு, பக்கமாக பாருங்கள் தெரியும். ஒரு கம்பியும் 4 இன்ச்சு ஸ்பேஸிங்கில் ஒன்று போட்டிருக்கோம். அது மாதிரி 2 தெளுக்க சொல்லியிருக்காங்க தொட்டி, அதனால் சென்டர் தடுத்து ஒரு வால் ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ வந்து பாட்டம் காங்கிரீட் போட போகிறோம். 7 அங்குலம் காங்கிரீட் போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் வச்சு தான் இந்த தொட்டியை அடைக்கணும். எதனால் இவ்வளோ ஹெவியாக கம்பி போடுறோம் அப்படின்னா, இந்த தொட்டிக்கு மேலே வந்து ஒரு 10 வீல் வண்டி, அதாவது வந்து ஒரு 35-40 டன் வெயிட் உள்ள வண்டி ஜாமானோடு வந்து நின்னா கூட தொட்டி தாங்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு ஜாமான் இறக்கிறது போகிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணலாங்கிறதுனால, வீட்டு ஓனர் கேட்டுக்கிட்டதால் இந்த மாதிரியான ஒரு டிசைன் போட்டு இந்த தொட்டி நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணி செஞ்சுருக்கோம். இது எப்படி நம்ம பார்பன் செட்டில் கம்பி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ ஒன்று தனியாக பண்ணுவோம். கிளாஸ் ரூம் கண்டென்ட் ஒன்று பண்ணுவோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ கம்பியெல்லாம் செக் பண்ணியாச்சு. பாட்டம் பார்த்திங்கன்னா 10 mm கம்பி, டபுள் மேட்டு, அந்த கவர் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் டாப் எல் அடித்து பக்கவாக வந்து டபுள் மேட் 4 இன்ச்சுக்கு ஒன்று போட்டு கட்டியாச்சு. அதுமாதிரி வால் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு ஒன்று டபுள் மேட்டு, அதாவது 4 இன்ச்சுங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கும் 4 இன்ச்சு. இதை வந்து ஆல்டர்னேட்டாக போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். 4 இன்ச்சுக்கு ஒரு கம்பி போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதோடைய டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ளே கட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த கம்பி வந்து 10 mm தான் உள் பக்கம் போகிறது. அது மட்டும் தான் 6 அங்குலத்துக்கு ஒன்று அந்த மாதிரி போடுறோம். ஒரு பக்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியிருக்கு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு பாட்டம் காங்கிட்டுங்கிறத பாட்டம் ரெடி, காங்கிட்ட போட்டு ஷார்ட்டர் போட்டுட்டு மீதி டிஸ்ட்ரிபியூட்டர் கட்டிக்கலாம். 2 ஸ்டேஜாக தான் காங்கிட்டும் போட போகிறோம். இது ஓகே, எல்லாமே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறோம். அதனால் வந்து எல்லாமே ஓகேவாக இருக்குது. காங்கிட்டு போட்டுடலாம். மிஷினும் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து இந்த தொட்டி காங்கிட்டு, அது மாதிரி இந்த 4 குழி வந்து ஷார்ட்ரு போட்டு பெட்டி மாட்டுறது, அந்த பக்கம் ஒரு குழி கார்னர்லேருந்து காலம் இறக்கி ஃபிட்டிங் வாங்கிட்டு போடுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்து ஜென்ரலாக நம்ம சைட்டில் என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், இந்த தொட்டி விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம் தான். இந்த தொட்டிக்கு காங்கிரீட் ரேஷியோ வந்து M25 கொடுத்துருக்காங்க. ரேஷியோ மாற்ற வேண்டியது இருக்குது. 1:1:2 ஆக்சுவலாக போடணும். நம்ம வந்து மணல் இருக்கிற பல்கிங்காக சம் பர்சன்டேஜ் மணல் சேர்த்துக்கலாம். அது நம்ம இப்போ வந்து அளந்து போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பக்கம் வந்து செப்டி டேங்க் பண்ணியிருக்கோம். செப்டி டேங்க் ஃபுல் ஃப்ளையாஷ் பிரிக் ஒர்க்குகள் பண்ணி பூசி பாலிச்சு தேய்ச்சாச்சு. 3 பார்ட்டு, மொத்தத்தில் 3 போர்ஷன். ஒரு ஸ்லெட்ஜ் வால் போட்டு 2 போர்ஷன் வந்து இன்டர் கனெக்ஷன் இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா 2க்கு 2 ஓப்பனு,
மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு லெவலில் 2 அங்குல பைப் வச்சு ஃபுல்லாக போட்டாச்சு. இது ஸ்லட்ஜுவல் வந்து சாயில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தங்குறதுக்காக. இந்த பக்கம் வந்து பார்ட்டிஷன் வால் போட்டு தனியாக செப்பரேட் தொட்டி. இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்லெட் இந்த தொட்டியில் கொடுத்தோம்னா ஸ்லட்ஜ் ஃபுல்லாக இங்கே வந்து செடிமெண்ட் ஆகும். ஓவர்ஃப்ளோ தண்ணி இங்கே வரும். இதுலேருந்து இப்படி இந்த பக்கம் வந்து அவுட்லெட் எடுத்து உர போட்டு தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணுற மாதிரியே அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இப்போ இந்த தொட்டியை நீங்கள் வந்து பயோ டேங்காகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். பாக்டீரியா இது பண்ணி அப்படியே பயோ டேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லட்ஜ் எதுவுமே இருக்காது, தொட்டியில் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். அப்படியே நீங்கள் அந்த தண்ணியை வந்து ட்ரைனேஜில் எல்லாம் உரம் போட்டு பூமிக்குள்ளே உறிஞ்சிற மாதிரியும் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. இந்த தொட்டியோடைய அளவு வந்து உள்கூடு வந்து 5க்கு 12.5 அந்த மாதிரி வரும். இந்த தொட்டிக்கு மேலே வந்து ஒரு பாத்ரூம் பெருசாக போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இது கம்பி கட்டும்போது உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் சொல்கிறோம். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஏரியாவுக்கு வந்து ஒன்றாணிக்கு போடாமல் இருந்தோம். அந்த ஏரியா வந்து மண் எடுத்துகிட்டு மணல் போட்டுட்ருக்குறாங்க. அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். மேஸ்திரி கூப்பிடுங்க. ஓகே மேஸ்திரி. இந்த சைட்டோடைய வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் வந்து ஒரு 8.5 அடி வச்சு இந்த சந்தை வந்து ஒரே நேர் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்டார்டிங்கு எண்டு இந்த ஓரம் 2 பக்கமுமே ஒரே அளவு. இதுதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த செவத்துலேருந்து அப்படியே எடுத்தது. இந்த பக்கமுமே நம்ம செட் பேக் வந்து ஒரே அளவு வைக்கிறதுக்காக இங்கே ஒரு நூல் கட்டியிருக்கோம். அந்த நூல் கயிறு இங்கே இடிக்குதாப்பா? ஓகே, இந்த நூல் போது பாருங்கள். இந்த நூலுக்காக வந்து இந்த செட் பேக் வந்து சரி பண்ணியிருக்கோம். பிடிங்க, ஒரு ஆள் பிடிங்க. இந்த இடத்துல சின்ன மூமெண்ட்டை தான் போட முடியும். 4 அடியில் மேஸ்திரி ஊசி ஊற்றுறாரு. 5 அடி ஒரு ஆள் பிடிச்சிருக்கிறதால 4 அடி கணக்கு. குத்துற மேஸ்திரி கொடுங்க. இங்கே கொடுங்களா? சரிங்களா? ஓகேவா? அதில் ஒரு அடியில் பிடிங்க. பிடிங்க. ஒரு ஆள் பிடிச்சிருக்கீங்க. அப்போ 3 அடினா 4 அடி. கிராஸ் காட்டுங்க. இருக்கு பாருங்க. அவன் இதோ பாருங்க. இங்கே பாருங்க இருக்கு. சுத்தமாக தெரியல சார். அப்படி தான் இருக்கும். இப்படிங்க. ஓகே சார். ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. வர மிஸ்ரே. ஓகே. இந்த நூல் மூலமட்டம் ஓகே. இப்போ அந்த நூல் கட்டியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு மூலமட்டத்தை பார்த்துட்டு அந்த நூலை இழுத்து அங்கே கட்டினீங்கன்னா சரியாக போச்சு. ஏற்கனவே ஆணி போட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிறோம். இப்போ கட்டியிருக்க இந்த நூலுக்காக தான் நம்ம வந்து பில்டிங்குள்ளே சதுரித்து அதை வந்து நம்ம இந்த கார்னரில் ஒரு காலம் வந்து இந்த மாதிரிக்காக ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ தான் தரையே வந்திருக்கு லூயிஸு தரையே இப்போ தான் வந்திருக்கு. பில்லர் வந்து நூலுக்கு வெளியில் மிஸ்ரே குழி எங்கே எடுத்துகிட்டு இருக்கான் இந்த பக்கமா? நூலுக்கு உள்ளே தானே, அவன் கார்னரில் தானே பில்லரு. நூல் கொஞ்சம் நவுந்துருந்தது, அதை சரி பண்ணணும் திரும்ப. ஏன்னா இங்கே மேந்த டாப்பில் அடிச்சிருந்த 2 ஆணியுமே நம்ம பசங்க பிடிங்கி வச்சுட்டானுங்க. மாற்றுங்க மிஸ்டே. மாறுமா இப்போ சரியாக வந்துடும்ல? பிடிச்சி பாருங்க. ஓகே ஓகே. இங்கே வந்து 5 குத்துங்க. இங்கே நேர்கோணா ஊசி உள்ளே போயிடுச்சு. இங்கே பாருங்க,
நூல் உட்காந்துருக்கு. विजय विजय इधर आओ, वो मट्टी निकालो. तो उंग करेक्ट वर्ष பாருங்க. ரெட்டா இருக்கணும் ரெடியே. நான் கரெக்டா புடிச்சியா பாருங்க. ஓகே தான் ஓகே தான் ஓகே தான் குத்துங்க. அப்படியே ஓகே சார். அப்படியே கிராஸ் வாங்க, அந்த கிராஸ் அந்த மூலைக்கு வாங்க. அப்படியே ஒரு ரெடி பிடி. நூல் அமுத்தாம பிடிங்க பாருங்க. கரெக்ட் ஆயிடுச்சா? ஓகே கரெக்டாக பிடிச்சிக்கண்ணா. கரெக்டாக இருக்கு சார். சரி ஓகே. இந்த பக்கம் மிஸ்ரே அப்படி கரெக்டாக இருக்குது. வைங்க 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 ஒரு தடவை வெளியே வருது. ஓகே கரெக்டாக ஓகே அவ்வளோதான் ஓகே. மிஸ்ரே கீழே கொடுத்துருங்களா? கீழே இருக்க நூலுக்கா மேலே? மேலே தான் நம்மளுக்கு எல்லாம் எழுதுவோம். உள்பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே இருக்குது அந்த அளவு நூலை, அதுக்காக ட்ரேஸ் பண்ணி மேலே நூலில் ஊசி குத்திக்கிறோம். ஓகே கரெக்டாக இருக்குது. இதுலேருந்து அளவு எடுத்துக்கிறோம். பாருங்க மிஸ்ரே கரெக்டாக இருக்குது சார். கரெக்டாக 2 அடி. 2 அடி. அது எப்படிங்க? அடுத்த ஊசி பையா, ஊசி கொடு பையா, வா பையா. ஊசி எடுத்துட்டே போ. அப்படிங்க மிஸ்ரே ஓகேவா? அங்கே வந்து ஒரு அடியில் பிடிச்சிருக்கீங்க. இது வந்து 16 2 18 வரணும். ஒரு அடிங்கிறதால 19 குத்துறேன். கரெக்டாக பிடிங்க. பிடிங்க. ஓகே கரெக்டாக இருக்கு. இது முடிஞ்சா இப்போ அந்த நூல் வந்து அந்த அளவு அன்றைக்கி எடுத்தோமே, அது ப்ளஸ்ஸு அந்த அளவு வச்சு அந்த இதை குத்தணும். அன்றைக்கி எழுதணும் மறந்துடுச்சு, அளந்து போமா திருப்பியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா அங்கே ஒரு நூல் இருக்குது நம்மளுக்கு. அந்த அந்த பக்கம் ஸ்ட்ரைட் பண்ணதுக்காக அதில் ஒரு நூல் ஓடிட்டுருக்கு. அந்த நூல்லேருந்து இந்த அவுட்ரு பூச்சிக்காக ஒரு அளவு 20.25 அடி இருக்குது. 20 அடி 3 அங்குலம் இருக்குது. அதை அளந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சரிங்க இதில் மேலேருந்து அளவு வச்சு, இது மேலேருந்து அளவு வச்சு, இங்கே வந்து அருகால் வைக்கிற அளவு இந்த காலம், இந்த காலமுக்கு நேர் ஒரு காலம் விக்கெட் கேட்டோம். ப்ளஸ்ஸு ஒரு 4.5 கல் போட்டு மெயின் டோர் வந்து 5.5 அடி கேட்டிருக்காங்க. அதனால் 5 7 வச்சு ஒரு கல் போட்டோம். இந்த கல்லோட இன்னர் மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அது மாதிரி இந்த காலத்தோடைய அவுட்ரு மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதோடைய அளவு கையில் எழுதியிருக்கோம். 28.25 35.5. அதாவது அங்கே ஒரு நூல் ஊசி குத்துனதுலேருந்து அந்த அளவுகளுக்கு இங்கே ஊசி குத்திட்டோம்னா நம்மளுக்கு இந்த 2 காலத்துக்கான அளவு கிடச்சிரும். நூல் இருக்குது, ஊசி இருக்குது, ஊசியாக தூக்குண்டு விட்டு இந்த 4க்கும் சால்ட்ரு போட்டுடலாம். பிடிங்க மிஸ்ரே. ஆமாம் 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 பிடிச்சிங்களா? ஓகேவா? பிடிங்க. 29.25 ஓகே. ஏய் நூலு நூலு என்னப்பா ஒரு ஊசி உண்டாப்பா. 35.5 அளவு ஒரு அடியில் பிடிக்குது. 36.5 பிடிச்சிங்க மிஸ்ரே. ஓகேவா? கொடுப்பா. 36.5 ஓகே. அவ்வளோதான். தூக்குண்டு எடுத்துட்டு கலவை எடுத்துருவாங்க. இங்கேருந்து போயிடுமா? இந்த பக்கம் போட்டிங்க மிஸ்ரே. ஊசி அந்த பக்கம் இருக்குது, நூலும் இந்த பக்கம் இருக்குது.
அந்த பக்கம் வேணாம் மிஸ்திரி, அந்த பக்கம் நூலே இல்லை. இந்த எல் ஷேப் போடுங்க போதும். நூலை யாரும் ஆட்டாதீங்கப்பா. இப்போ தான் சொன்ன நூலை ஆட்டாதீங்க, நீங்கள் தான் ஆட்டா. அங்க ஆட்டுறாங்க மேஸ்திரி. கல்ல அப்படியே கொடு, நூலை முதல்ல கொடு. இது மேலே கட்டுங்க, இந்த ஊசிகிட்ட கட்டுங்க லூயிஸு. இந்த ஊசிக்கிட்டே வச்சு விட போகிறோம். 2 பாயிண்ட்டும் கணக்கு, அது ஒரே பாயிண்ட்டு. நூல் ஆட்டுறாங்கப்பா. பார்த்துக்கிறேன் மிஸ்ரி மேலேருந்து. இந்த கை மட்டும் லேசாக வெளில வரணும் மிஸ்ரி. இன்னும் கொஞ்சம் போதும், படிங்க. அந்த பாயிண்ட் தான் மிஸ்ரி. பாயிண்ட் இருக்கா? இங்கே நூல். அவ்வளோதான், போதும். எல்சே போதும். அப்படியே முக்கால் மாட்டிக்கிங்க. சாப்பிட்டு இருக்கா? ஓகே, ஒன்று முடிஞ்சு. நூல் நூல் ஆனந்தே, ஆனந்தே, ஆனந்தன்னு கூப்பிட்டு இருக்கோம். அவர் பேர் என்ன? வெங்கடேஷ். வெங்கடேஷ், இந்த எல்சேப் மிஸ்திரி. போதும், சாப்பிட்டு போடலாம். இந்த குழி பண்ணி வச்சு கூப்பிட்டா கூட காது கேட்க மாட்டேங்கப்பா. உங்களுக்கு ஒரு ரூபாய் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு ரூபாய் தான் கேட்டிருக்கு. இங்கே கூனார் மிஸ்திரி. வேற பக்கம் சும்மாவே கத்திருக்கிறாரு. கேட்டுங்க மிஸ்திரி. சொல்றீங்கப்பா. வேற இருக்குதானா? வரேன் விடுங்க. அது நூல் ரொம்ப நீளமாக இருக்குல்ல, தொங்குது. அதனால் அப்படியே வரசின மாதிரி ஒன்று கரெக்டாக. அந்த கை உள்ள மிஸ்திரி, புள்ளி தெரியல சுத்தமாக. அப்படியே இருக்கு மிஸ்திரி, பார்க்குறேன். இந்த கை மட்டும் லேசாக உள்ள மிஸ்திரி. இந்த கை, இந்த எல் அப்படியே இருங்க. அந்த கையில் லேசாக வெளியில் அப்படியே இருங்க. ஓகே, அப்படியே இந்த எல்லாம் அப்படியே அடிச்சிருங்க எடுக்காமல். ஆமாங்க, இப்படி அடிச்சிடலாங்க.
தள்ளிட்டுங்களா? தள்ளிக்கிங்க. ஆ ஆ ரொம்ப அந்த சைடு இருந்துச்சு. கொஞ்சம் வெளில தள்ளுங்க. அதான். ம் ம் ஓகே. அடிச்சு போட்டு அங்க போ, அங்க ரெடி ஆயிடுச்சு. அங்க போ, அங்க போய் ரெடி ஆயிடுச்சு போ. அடிச்சிட்டா சரி. மேலே நூல் நூல் ஆட்டக்கூடாது. ம் இந்த இல்லை அதான். அதெல்லாம் வேண்டாம் இது. அடிச்சு பார்த்தா போட்ட பாட்டு மூணு மட்டும். அங்கே போறா. அடிச்சாச்சு மிஸ்திரி. எப்படி வைங்க ஃபஸ்ட்டு இந்த கூட போட்டுருங்க. அப்படியே இருங்க பார்த்துக்கிறேன். இந்த கையை வெளில அதை உள்ள கை வைக்கிறீங்களே, கை வைக்கிற கை உள்ளதால் லேசா நான் மூணு அடி போடலாம்ல? முட்டை எடுத்து போடுங்க. எடுத்து போடலையேண்ணா. ஓகே மிஸ்திரி. ம் ம் என்னது அதோ இது முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் அந்த சின்ன கயிறு எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். ஓகே சார். எங்கே மிஸ் இருக்கு? இந்த வேலையா சார்? அதை அணைச்சிட்டிங்க. பாயிண்ட்டே வெளிலையா? பாயிண்ட் வெளியில. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. அதான் அடிச்சுட்டுங்களா? அடிங்க. ம் நீங்கள் எப்படி உள்ளே புந்து வந்துருங்க. தம்பி கிளை விடுப்பா. ஒரு நாளைக்கு வாங்க கதை எடுக்க. அங்கே நின்றுங்க. அதெல்லாம் வேணாம். மேலேருந்து கீழே கட்டுங்க. அவ்வளோதானே. ஓகே மிஸ்ரே. ஓகே சார். நூல் ஆட்டாதப்பா வெங்கடே, நூல் ஆட்டாத. சுத்த மாதிரி தெரியுதே. இந்த கட்டுக்கு மிஸ்ரே இங்கே பாருங்க மேலே. மிஸ்ரே அந்த கை உள்ள உள்ள தள்ளுங்க. போதும், அடிக்கலாம். இப்படி திருப்புங்க. அப்படி வெளி பக்கமா. நான் நேர் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சின்னதை உள்ள விடுங்க மிஸ்ரே. மிஸ்ரே திருப்புங்க. சின்னதை உள்ள விடுங்க. இப்படி அப்படி அப்படி விடுங்க. வெளியில் வச்சுக்கிங்க பாயிண்ட்டை. அந்த பாயிண்ட்டை அதானே. அந்த இதை திருப்புங்க. கோட்டில் உட்காரல பாருங்க. அந்த கை வெளில தான் வரணும். இங்கே பாருங்க, இந்த கை வெளில வந்துருச்சு. அதான் அப்படியே போட்டுருங்க. ம் ஓகே.
முடிஞ்சு அந்த ஒரு குழி மட்டும்தான் மிஸ்திரி. எப்பா நீ ஆரம்பிக்கலாம், காங்கிட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 4 காலத்துக்கும் வந்து ஷார்ட்ரு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஷார்ட்ரு மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கோன்னா மூட்டை எடுத்து போட்டு காங்கிட்டு ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். அந்த காங்கிட்டு ஆரம்பிக்கும்போது அப்படியே மாட்டின ஷார்ட்ரு காங்கிட்டு போட்டுடலாம். அந்த பக்கம் வந்து குழி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழி எடுத்தோடனே 1.5 ஜல்லி போட்டு அது என்ன முடியுதோ அதை செய்யலாம்னு ஐடியா. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு தொட்டி காங்கிட்டு இந்த ஷார்ட்ரு போட்டு கையோட தொட்டி காங்கிட்டு போட போகிறோம். ஷார்ட்ரு நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் பெட்டி எடுத்து வந்துட்டு பெட்டி மாட்டி இந்த பெட்டியும் காங்கிட்டு போட போகிறோம். இது எதனால் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே பில்டிங்க்காக பக்காவாக 4 கார்னரும் மூலமட்டம் ரைட் ஆங்கிளில் நம்ம காம்பவுண்ட் வால் வர மாதிரி அமைப்பு வரதுக்காக இதை பண்ணிடுவோம். இது வந்து விக்கெட் கேட்டு, அது வந்து கார் உள்ளே வரதுக்கான கேட்டு. இந்த வெளில ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய ஆக்சுவலான இடம். அது வெளியில் ஒரு சேஃப்டிக்கு காம்பவுண்ட் வால் எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா உள்ளேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கான இடத்த செதுரித்து நம்ம வந்து அதை பயன்படுத்திக்க போகிறோம். மீதி இருக்கிறத வந்து செடியை வச்சு வெளிப்பக்கம் பராமரிச்சிக்க போகிறோம். அதுதான் பண்ண போகிறோம். இது வந்து வாஸ்துபடி இடத்த செதுரித்து 4 பக்கமும் டயகனல் கரெக்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு விஷயம். இடம் தாராளமாக இருக்குது. நம்ம அதை வாஸ்துக்காக நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம். கம்மியான இடம் இருக்குதுன்னா அந்த எவ்வளோ இடம் உங்களுக்கு கிராஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து இது மாதிரி ஒதுக்கி விட்டு பண்ணுறதா உங்களுடைய இதுபடி நீங்கள் பண்ணிக்கலாம். இது நாங்கள் பண்ணுறது இந்த பர்பஸ்க்கு தான். இதை சதுரமாக கொண்டு வரணும், ஒரு ரெக்டாங்குலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காங்கிட்டு ஆரம்பிக்க போகிறோம். M20 கிரேடு, M25 கிரேடு 1:1:2 அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஊத்துருப்பா, அவ்வளோதான். கம்பி வந்து பாட்டம் கம்ப்ளீட்டாக பைண்டிங் பார்த்தாச்சு. ஓரத்தில் வந்து டாப் மேட் வந்து ஓரத்தில் வால்ராலில் கட்டாமல் இருந்தது, அதை கூட கட்ட சொல்லி 2 பேரை இறக்கி விட்டு கம்ப்ளீட் பண்ணி இறக்கியாச்சு. காங்கிரீட் வந்து M25 மிக்ஸு. ஒரு மூட்டை பிரித்து விட்டோம்னா 4 பாண்டு கணக்கு. ஏற்கனவே அதை வச்சு தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா 1:2ங்கிற ரேஷியோ. அப்போ வந்து ஒரு மூட்டைக்கு 4 பாண்டு மணல் 8 பாண்டு ஜல்லி போடணும். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மணல் மட்டும் ஒரு தட்டு அதிகமாக சேர்த்து 5 தட்டு மணலும் 8 தட்டு ஜல்லியும் போட்டு ஒரு மூட்டைக்கு போட்டுட்ருக்கோம். கெமிக்கல் வந்து ஒரு மூட்டைக்கு 200 ml கெமிக்கல் டிராக்டர் ரெசிட் யூஸ் பண்ணுறோம். காங்கிரீட் தண்ணி வந்து 10 சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து தண்ணி தொட்டியோடைய டேங்கோடைய பாட்டம் மட்டும் காங்கிட்டு போடுறோம். இந்த ஷார்ட்ரு போட்ட காலம்லாம் மாட்டிட்டு காங்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். அந்த 3 காலமும் வந்து காங்கிட்டு போட்டாச்சு. இந்த காலம் வந்து தூக்கு பார்க்கணும். இந்த காலம் வந்து காங்கிட்டு ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் M20 கிரேடு எப்பயும் போகிற மாதிரி 1:2:3ங்கிற ரேஷியோ. மணல் ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா 8 பாண்டு மணலுக்கு 12 பாண்டு ஜல்லிங்கிற விகிதத்தில் போடுறோம். முக்கால் காலம் லெவல் இருக்குது. அந்த கம்பி ஒன்று வச்சு பார்க்குறாங்க பாருங்கள். தூக்குண்டு ஆடாமல் பிடிங்க ஃபஸ்ட்டு. லேசாக அமுத்தணும். சென்ட்ரிங்காரை கூப்பிடுங்க. ஓகே. இதை டைட் பண்ண லூஸ் பண்ணுங்க. இந்த மரத்தை அந்த டைட் பண்ணுங்க. அந்த பக்கத்தா போதும். தூக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வரணும்.
போதும். இந்த பக்கம் காட்டுங்க திருப்பி. சரி. இங்கே வரணும் கையை. இதை எடுத்துருங்க. அதை எடுத்துருங்க. இந்த கையை மட்டும் டைட் பண்ணுங்க. நான் வரணும். இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க. அப்படியே இருக்கட்டும். போதும். போதும். 4 பெட்டியும் தூக்கு பார்த்தாச்சு. ஓகே. இந்த ஒரு காலமும் குழி எடுத்துகிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலமுடைய ஃபிட்டிங்லாம் இருந்தது. சும்மா ஓரத்தில் மட்டும் லேசாக ஒன்றை தள்ளி போகிற மாதிரி இருந்தது. அந்த ஃபிட்டிங் மேலேயே இந்த காலத்தை உட்கார வச்சாச்சு. மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. கரெக்டாக கவர் 1.5 இன்ச்சு வைப்பா. பாருங்க, இங்கே தான் வரணும் மாட்டேங்குது தக்க. கவர்பில் ஒன்று கொடுங்க. இப்படி வச்சு பாருங்கள். இந்த வாக்கில் இப்படி திருப்புங்க. அதான் 1.5 இன்ச்சு. அந்த கோட்டுக்கும் கவருக்கும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏசா தூக்கு பாருங்க. இப்போ ஏன் அங்கேருந்து எப்பயும் மரம் கட்டியாச்சுன்னா மரத்துலேருந்து மட்டும் தான் தூக்கு பார்க்கணும். ஒரு ரங்கு கீழே இறக்கி வைங்க. நீங்கள் வாங்கி கொடுங்க வெங்கட்ட. ரெண்டு பேருமே வடக்க தள்ளுப்பா. லேசா தள்ளு. லேசா 2 பேரும் தள்ளு. நீங்கள் தள்ளுங்க. லேசா தைக்க தள்ளுங்க. அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் கொடுப்பா. இருங்க. இங்கே நோத்தணும்ல. அந்த கம்பி அடிச்சிங்க. மேயரிங்கிலே விட்டுக்க. அதுக்கு மேயரிங்க தூக்கு. மேலே தூக்கு. குண்டா தூக்கு. இங்கே இழுப்பா. வெளில இழுப்பா. நம்ம பில்டிங் பக்கமாக இழுப்பா. மண் மாட்டிச்சு. அதுதான் முட்டா இழுத்துக்க சொன்னேன். பொறுமையா. ஏன் பொறுமையா லேசாக தட்டு. சுத்தியில் எதுக்கு இருக்கு? சுத்தியில் வச்சு லேசாக நைஸாக தட்டி கொடுங்க. நீ தட்டு. சுத்தியில் வச்சு தட்டு. இன்னும் லேசாக ஒரு நூல் வாங்கிக்க.
ஓகே. இந்த பக்கம் ஒரு தடவை பார்த்துக்க. இந்த பக்கம் பார்த்துக்க ஒரு தடவை. அப்படியே இருப்பா. அசையாமல் இருங்க. மோகன், நீங்கள் லேசாக தட்டுங்க. ஒரு நூல் தட்டுங்க. ஓகே. அப்படியே அடிப்பா, கம்பி அடி. நல்லா அடித்து இறக்கி விடு. அப்படியே கட்டுங்க, விட்டு கட்டுங்க. காங்கிட்ட கொண்டு வர சொல்லுங்கள். இது வந்து அந்த ஃபுட்டிங்க்கான லோடு ஓடிட்டுருக்கு. M20 கிரேடு 1:1:3க்கு 1:2:3ங்கிற மிக்சிங் ரேஷியோவில் காங்கிட்டு மிக்சிங் ஆகிட்டுருக்கு. அங்கே வைங்க வர அங்கே இப்படி வந்துக்கிறீங்களா? இப்படி வந்து இப்படி போட்டுங்க வேணா இப்படி வந்துக்கிட்டு கூட இப்படி போட்டுங்க. சரி, மூணு கம்பு இருக்குல்ல, போட்டீங்களா எல்லா பக்கம் வந்துருங்களா? நல்ல மூடி வரும். இன்றைக்கி பிளான் பண்ணி வந்த வேலைகள் அனைத்தும் முடிஞ்சுது. சம்புடைய பாட்டம் காங்கிட்டு போட்டோம். பிளான் பண்ண மாதிரி இந்த 4 ஷார்ட்ரும் போட்டு இதுக்கு பெட்டியும் காங்கிட்டு போட்டோம். அந்த மூலையில் ஒரு குழி எடுத்தது மண் சரிஞ்சிருந்தது. அதை மண்ணை திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து 1.5 ஜல்லி ஓரத்தில் மட்டும் போட வேண்டியிருந்துச்சு. ஒரு ஃபிட்டிங் இந்த காம்பவுண்ட் ரோடுடைய காலத்துடைய ஃபிட்டிங் இருந்தது. அது மேலே வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு காலம் ஒன்று போட்டு ஸ்ட்ரைட் லைனுக்கு பைலுக்கு மார்க் பண்ணோம். ஒரு 11 பைலுக்கான மார்க்கு கம்பிலாம் அடித்து வச்சுருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்த வேலை எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது. இந்த மாதிரி பைலுடைய சென்டர் பண்ணி கம்பி அடித்து வச்சாச்சு. ஒரு 11 பைல் வருது. இந்த மூலமட்டத்துக்காக ஒரே ஆப்செட் வரத்துக்காக பண்ணுறது பைல் போட்டு அதில் ஒரு பீமை போட்டு உள்பக்கம் ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணலாம் அப்படின்ட்டு. மேலே வந்து ஒன்றரெல்லாம் போட்டது எல்லாமே பக்காவாக செட் ஆகி நீட்டாக இருக்குது. கம்பிலாம் கூட துரு பிடிக்குன்ட்டு ரெஸ்ட் ரூம் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்க்ரோமைட் பெயிண்ட் அடித்து ரெடி வச்சுருக்கோம். சைட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். இப்போ அந்த முக்கோணம் பகுதி தான் அந்த பகுதி. இந்த முக்கோணத்தை அந்த பக்கம் ஒதுக்கிட்டு மீதி அப்படியே கரெக்டாக அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுறோம். இது வந்து ஆர்சிசி சம்பு, வந்து செப்டி டேங்கு. இது அப்படியே வந்து ஒரு கார் பார்க்கிங்கே யூஸ் பண்ணுற மாதிரி, கார் பார்க்கிங் ஷெட்டு அந்த பக்கம் போட்டு கார் பார்க்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி. இது ஓப்பனாக இருக்கும். கார் வர ஸ்பேஸு ஓப்பன் பார்க்கிங் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வந்த வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. வேலைகள் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்த ஸ்டேஜ் இனிமேல் ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் ஏதோ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இதுலேருந்து ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு கட்டியிருந்தாலும்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்கனாலும் நம்ம வீடியோஸு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் நண்பர்களும் பகிர்ந்துக்கிட்டு நம்ம சேனலில் பெல் பட்டன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.